நந்தினி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா பரிகாரத்தை பண்ணியே ஆகணும்னு வந்தாச்சு. இனி முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் உன்னை நம்பிதான் இந்த பரிகாரத்தை பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கைய வச்சா கை காலி ஆயிடும் போல இருக்கு. ஏதாவது பண்ண நந்தினி ப்ளீஸ். ஏதாவது பண்றேன். மித்ரா, நான் வந்துடுறேன். என்னாச்சு? சக்சஸ். அம்மா தாயே பராசக்தி அம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாத்துமா. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை நேர்மையாவும் உண்மையாவும் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா கடவுள் விஷயத்துல ஏமாத்தினா இந்த முறை புடவை தான் எரிஞ்சது, அடுத்த தடவை நீயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. உன் வேண்டுதல நீ உண்மையா பண்ற பட்சத்துல அந்த கடவுளே இறங்கி வந்து அதை நடத்தி கொடுப்பாரு. உன் எண்ணம் என்னன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமேலும் இப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சனா அதுக்கான பலனை அந்த அம்மன் கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்களாச்சே. என்னமோ பண்ணி எக்கேடோ கெட்டு தொலைங்க. பாட்டி, நீங்க மித்ராக்கு நடந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன பண்ண சொல்ற மீனா? இந்த மித்ராவும் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. கல்யாணம் நடக்கணும்னு பரிகாரம் பண்ண வந்த இடத்துல 2 பரிகாரத்தையும் அவளால சரியா பண்ண முடியல. எனக்கு அதை நினைச்சாதான் கவலையாவும் வருத்தமாவும் இருக்கு. டேய், அங்க பாருங்கடா, மோர் கொடுக்குறாங்க.
இங்க பாரு, இந்த மோர் எடுத்துட்டு போய் அந்த ஆதிகிட்ட கொடுத்துடு. சரி. இத குடிச்சதும் அவன் உடனே மயக்கமாக மாட்டான். கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காமிச்சிடலாம். சரி. அவனை மயக்கத்துல அடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம். அவனை நாம அடிக்கிற விஷயம் தெரியணும். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியாம நம்ம கிட்ட அடி வாங்கி நிக்கணும். எடுத்துட்டு போ. மேடம், ஆ? கோயில் சார்பா எல்லாருக்கும் மோர் கொடுக்கறோம், எடுத்துக்கங்க.